வெல்கம் டு ஜாப் இன்ஃபார்மர் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஏஎஸ்எஃப் ஃபயர் கான்ஸ்டபிள் போஸ்டிங்க்கு அப்ளிகேஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில எரர் வருது. அதாவது அப்ளிகேஷன் டேட்டா நாட் சேவ்டு ப்ளீஸ் ட்ரை அகைன் அப்படின்னு சொல்லி வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேர் ஒரு சில கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த எக்ஸாமினேஷனுக்கு ஃபீஸ் எப்படி நான் பேமெண்ட் பண்ணுறது ஆன்லைன் வழியா அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்த மாதிரி அப்ளை பண்ணால் டேட்டா நாட் சேவ்டு அப்படிங்கிற மாதிரி எரர் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்த மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ ஒரு வேளை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் சிஏஎஸ்எஃப் 24க்கான கான்ஸ்டபிள் ஃபயர் ஹவு டு அப்ளை ஆன்லைன் தமிழ்னு சொல்லி கொடுத்துருப்போம். அந்த வீடியோ கூட பார்த்து நீங்களே கூட தனிப்பட்ட முறையில் ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். எங்கெங்கே ப்ரௌசிங் சென்டர் கூட போகணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ அதே மாதிரி அதில் சில எரர் வரும்போது அதுக்கான வீடியோவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஐடிபிபி இந்தோ திபெத் பார்டர் போலீஸ்லேருந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் என்பிசிஎல் கேட்டகரி 2க்கு பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளை வீடியோவும் கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி நம்ம இப்போ சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான ஜாப் அப்டேட்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிற கிளிக் பண்ணி வச்சுக்கிங்கன்னா நம்ம போகிற மாதிரி ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வரும். சிஎஸ்எஃபோட அஃபிஷியல் வந்து வெப்சைட் இதுதான். இந்த வெப்சைட் மூலமாக தான் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பேஜ் வந்து இருக்கும். இந்த பேஜில் போய் கான்ஸ்டபிள் ஃபயர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அனைவருமே வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் சொல்லி கேட்கும். இந்த ரெண்டும் கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து கிளிக் டு அப்ளை அப்படி மாதிரி கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதில் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்காக பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாக கொடுத்த டீட்டெயில்ஸ் அப்படி காமிச்சிருப்பாங்க. அதையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டகரி அண்ட் நீங்கள் என்ன ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, ரிலிஜன் என்ன, இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதே உங்கள் மச்சம் தழும்பு எல்லாம் கேட்டிருப்பாங்க. பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. அண்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, கரஸ்பாண்ட் அட்ரஸ் சொல்லி. அண்டு மொபைல் நம்பர் மெயில் ஐடி எல்லாம் செக் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து இது எல்லாத்தையுமே நோன் கொடுத்துட்டு கீழே வந்து சப்மிட்டுங்கிறத வந்து கொடுப்பீங்க. அதாவது சேவ் அண்ட் ப்ரிவியூன்னு சொல்லி இதை கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் டேட்டா நாட் சேவ்டு ப்ளீஸ் ட்ரை அகைன் அப்படிங்கிற மாதிரி வரும். இதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு 2 விதமான ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. என்னென்னு சொல்லிடுறேன். இந்த பேஜை வந்து மறுபடியும் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ் பேஜ் வந்தீங்கன்னா தெரியும். இந்த பெர்மனன்ட் அட்ரஸ்ங்கிற இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேரக்டர் வந்து யூஸ் பண்ணுறீங்க. அதில் எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அந்த ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக நம்ம இருக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 6/44 ஒய்ன்னு சொல்லி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. அதில் இந்த பைக்கு அப்புறம் ஒரு கேப் விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு முன்னாடி கேப் விடல, இப்போ கேப் விட்டு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 44 ஒய்க்கு அப்புறம் கமா போட்டிருக்கேன். கமாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது கமாங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் தான். அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பேஸ் விடுங்க. இந்த மாதிரிக்கு வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் விட்ருக்கீங்கனாலும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்ருங்க. இது ஒரு ப்ராப்ளம். இன்னொரு 2வது ப்ராப்ளம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் மேக்ஸிமம் லென்த்து வந்து எவ்வளோ டைப் பண்ண முடியுமோ அதுக்காக அனைத்தையும் வந்து டைப் பண்ணக்கூடாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் விசிபிளுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சில லெட்டர்ஸ்லாம் டைப் பண்ணுறேன். நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரிமூவ் பண்ணிடணும். உங்கள் விசிபிளாக வந்து டேரெக்டாகவே வந்து அதில் என்ன தெரியுதோ அது வரைக்கும் மட்டும் டைப் பண்ணுங்கள். ஒருவேளை அந்த பிளேஸும் வரணும்னு வச்சிங்கன்னா அதுக்கு கீழே போஸ்ட்டுன்னு இருக்கும். அதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் டைப் பண்ணணும். அதாவது 2 விஷயம் சொல்லியிருந்தோம். முன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டருக்கு வந்து டைப் பண்ணிக்கினா அதுக்கப்புறம் சின்னதாக வந்து ஸ்பேஸ் விட்ருங்க. கமாவோ இல்லை ஹைஃபனோ இல்லை ஸ்லாஸோ எந்த ஒரு இதுனாலும் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பேஸ் விட்டுறணும். அடுத்ததாக 2வது வந்து லென்த்து வந்து இந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் வில்லேஜ் வார்டுக்கு நேராக இருக்கிற அந்த காலமில் உங்களோட லென்த்து வந்து விசிபிளாக உங்களுக்கு எப்படி தெரியுதோ அதுகளுக்கு மட்டும் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து ஹிடன் ஆகிற மாதிரி அங்கிட்டு போகிற எழுத்தை வந்து டைப் பண்ணுங்க. அந்த எழுத்தை நெக்ஸ்ட் பேஜில் போஸ்ட்டுங்கிறதுல வந்து கூட டைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. கரஸ்பாண்ட் அட்ரஸையும் சேம் அதே மாதிரி கூட டைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது வேறு அட்ரஸ் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இதே மெத்தடில் 2 தான் கண்டிப்பான முறையில் ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா. ஸ்பேஸ் உடனே ஒன்று ஸ்பெஷல் கேரக்டருக்கு அப்புறம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா லென்த்து வந்து அதிகமாக ஃபஸ்ட்டு பேஜில் அந்த ஃபஸ்ட்டு காலம்லேருந்து போகக்கூடாது. இந்த 2மே வந்து நான் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கீழே சேவ் அண்ட் ப்ரிவியூன்னு இருக்கும். இப்போ இதை கொடுத்து பாருங்கள்.
இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இது மட்டும் தான் சின்ன எரர். இதை நீங்கள் ஈஸியாகவே இதை கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? இன்னொருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, என்ன கேட்டிருந்தாருன்னா இதுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கான வீடியோ ஒன்று போடுவேன்னு சொல்லி கேட்டார். அவருக்காக இதில் எப்படி பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துட்றேன். இந்த கேண்டிடேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரிவியூ காமிக்கும். அதுலேயும் வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து அப்லோடு பேஜ் கேட்கும். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது அந்த அப்ளை வீடியோவில் போட்டிருப்போம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து கூட அப்ளை பண்ணுங்கள். வீடியோக்கில் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன் அந்த அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோவை. அதை பார்த்துட்டு அப்ளை பண்ண ஆரம்பிங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஃபீஸ் பேமெண்ட்டுங்கிறதுக்காக போயிடுறேன். இந்த பேஜில் இப்படி தான் ப்ரொசீட் டு பே ₹100 அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகும். இதில் வந்து ஸ்டேட் பேங்கோட கேட்வே வந்துருக்கும். இதில் ஈஸியாகவே ஜிபே மூலியமாகவே நீங்கள் வந்து அனுப்பிக்கலாம். ஃபோன்பே எந்த ஒரு யூபிஐ மெத்தட் மூலிமா நீங்கள் ஈஸியாகவே பண்ணிக்கலாம். இதுக்கு அதர் பேமெண்ட் மூலில் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐன்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு எந்த சார்ஜுமே பேங்க் சார்ஜ் பிடிக்க மாட்டாங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் இதிலே ஸ்டேட் பேங்க்லேயே வந்து ரீடைரக்ட் ஆகும். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் QR கோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். யூபிஐ ஐடி இன்னொன்று QR கோடு இருக்கும். இதில் இந்த QR கோடுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா QR கோடு வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ப்ராப்ளம் சொல்லி வந்துருச்சு. பட்டு சைட் வந்து சரியான டைமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த QR கோடு வந்து நிறையா தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த QR கோடை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோன் வழியாக நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம். ஜிபே வச்சுருக்கீங்க, ஃபோன்பே வச்சுருக்கீங்க, இல்லை அமேசான் பே வச்சுருக்கீங்க, இல்லை வாட்ஸ்அப் பே யூஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி எந்த ஒரு யூபிஐ மெத்தட்னாலும் இல்லை மொபைல் பேங்கிங்லேருந்து கூட நீங்கள் யூபிஐவை அந்த இதை வந்து QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அது வழியாக வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நெக்ஸ்ட் பேஜில் ரீடைரக்ட் ஆகி உங்களுக்கு பிரிண்ட்டுங்கிற பட்டன் வந்துடும். அந்த பிரிண்ட் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இதோட அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. சரி, இதுலேயும் ஏதாவது டவுட் இருக்குது, இன்னும் வேறு யாராவது ஏதாவது வருது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தேங்க்ஸு இல்லை யூஸ்ஃபுல் ஏதாவது ஒரு கமெண்ட்டை கண்டிப்பான முறையில் இந்த வீடியோக்குள்ளே கொடுங்க. எனக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் அது ஒன்று மோட்டிவேட்டாகவும் இருக்கும். இதை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோவும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் நல்ல தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.